தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அதிகமாக நடந்துட்டு இருக்கிறதா எதிர்கட்சிகள் பயங்கரமாக சாடிக்கிட்டு இருக்காங்களே. அதில் இன்னொரு பெரிய புயலா 2லேருந்து ஒரு 3 வயசாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தை சார்ந்து ஒரு துயர் நடந்திருக்கு. இதில் கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளும் அரசை பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க, பயங்கரமாக விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம திருவள்ளூர் அருகில் கும்மிடிப்பூண்டி இருக்குல்ல, ஆக்சுவலாக அங்கே லேண்ட்ஸ்கேப்பை பற்றி சொல்லணும்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கிற இடமா இது கருதப்படும். ஏன்னா சுற்றி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போயிட்டுருக்கோல, அதனால் நிறைய தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து அங்கே வந்திருப்பாங்க. இப்படி நிறைய பேரும் தங்கிட்டு இருக்காங்களா. இதில் ஒரு 3 வயசு குழந்தைங்க இந்த குழந்தைய கொலை பண்ணிட்டு இருக்காங்க. லிட்ரலாக நடந்திருக்குது, கொலை பண்ணியிருக்காங்க. இதில் வெகுண்டெழுந்த அந்த பகுதி மக்கள்லாம் ஆவேசமாக போகிற இடத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதபடியும் கோபப்பட்டபடியும் பெண்மணிகள் பேசின விஷயங்கள் இருக்கு. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அதை பற்றி இப்போ ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த பெண்கள் என்னென்ன பேசுனாங்கன்னு இப்போ தெளிவாக சொல்கிறேன். புலம்பெயர் தொழிலாளர் ஒருத்தன் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் சில குழந்தைங்களை அவனோட ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறத நாங்களே இங்கே அடிக்கடி பார்த்துருக்கோம். இந்த புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்களே அவங்க குடும்பங்கள் இருக்க குழந்தைங்க தான், ஓகேவா. இப்படி குழந்தைங்கள அவன் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறது அடிக்கடி நாங்களே பார்த்துருக்கோம். கூட்டிகிட்டு போன பிற்பாடு சில மணி நேரங்கள் கழித்து அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் தான் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எங்களுக்கு அப்பயே டவுட் வந்துச்சு, என்ன ஏதோ குழந்தைங்க கூட விளையாடுறான்னு பார்த்தா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கூப்பிட்டு போயிருக்கானா அப்படின்ற டவுட் எங்களுக்கு அப்பயே வந்துச்சு. இப்போ என்னடானா ஒரு 3 வயசு குழந்தை, இந்த குழந்தைக்கு 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போனவன் ஒரு 4 மணி அளவில் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பித்தோம். 7 மணிக்கு அங்கே அருகில் இருந்த ஒரு முட்புதருங்க, அங்கே அந்த குழந்தை காயங்களோடு மீட்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை மீட்டிருப்பாங்களே அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண்மணிகளே நாங்கள் தான் மீட்டோம். அங்கே ரூமுக்குள்ளே 4 பேர் இருந்தானுங்க அந்த பகுதிக்கு அருகில். அந்த 4 பேரை நாங்கள் அடித்தோம். குழந்தையோட காயத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அடிச்சிட்டோம். அதில் 3 பேர் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. ஒருத்தரை மட்டும் நாங்கள் பிடிச்சிட்டோம். அந்த ஒருத்தரை மட்டும் இந்த புலம்பெயர் தொழிலாளியோட குழந்தைங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கவனிங்க, அதுவும் நம்ம குழந்தை மாதிரி தான். புலம்பெயர் தொழிலாளிகள் குழந்தைனா ஏதோ ஒரு குழந்தை வெளியில் இருக்குது அப்படிலாம் பார்க்கக்கூடாது, அதுவும் நம்ம குழந்தை மாதிரி தான். ஸோ இதனால தான் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தையா நாங்கள் அந்த குழந்தைய நினச்சி இவ்வளோ தூரம் எல்லாருமே ஆக்ரோஷமாக இருக்கோம். என்ன இப்பேற்பட்ட மனிதத்தன்மை இல்லாமல் செயலை செஞ்சிட்ருக்கானுங்கன்னு அவங்க பயங்கரமாக பேசியிருக்காங்க அந்த பகுதி மக்கள்லாம். இந்த குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குன்னா நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் இது நடக்காமல் இருக்குன்றதுக்கு என்னங்க கேரண்டி அப்படின்னு கேட்குறாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள்லாம். ஒவ்வொரு புலம்பெயர் தொழிலாளியோட ரூமுக்குள்ளேயும் பார்த்தா சரக்கு பாட்டில் இருக்குது, கூடவே கஞ்சா புகைக்கிறதுக்கான அவ்வளோ தடயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள். இந்த பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க அழுத்த நிறுத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டத்தில் முக்கியமான கோரிக்கையாகவே இதை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் கிட்ட நாங்கள் இது சம்மந்தமாக சொன்னோம், புகாரை கொடுத்தோம். போலீஸ் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தே தீரணும், அதில் நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கோன்னு அந்த மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை சொன்னல ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அந்த குழந்தை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பேட் லக், அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சிங்க. இப்போ வந்திருக்க செய்தி இதுதான், குழந்தை இறந்துருச்சு. இந்த கேஸ் போராட்டத்தால் ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறிடுச்சா. பீகாரை சேர்ந்த மஞ்சி அப்படின்ற 19 வயதான ஒரு இளைஞரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தான் கொலை பண்ணப்பட்டிருக்குன்னு அந்த பகுதி மக்கள் ரொம்ப ஆழமாக அடித்து சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்ன தெரியுமா இப்போ அவங்க சைட்லேருந்து மறுத்திருக்காங்க. போலீஸ் தரப்பு தகவல்கள் அந்த குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படலைன்னு சொல்கிறாங்க. மக்களே, ஒரு 3 வயசு குழந்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தவறான செய்தியை பரப்ப வேண்டாம்னு டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்தும் அவங்க கேட்டிருக்காங்க. எது உண்மைன்றது போக போக தெரிய வரும். டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்கிற ஒரு விஷயம், ஆனால் இன்னொரு பக்கம் பொதுமக்கள் கிட்ட கேட்டால் அது வேற ஒரு விஷயமாக தான் வெளியே வந்துட்டு இருக்கு. கனிமொழி அவர்கள் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, பெண்களே உங்களோட குழந்தைங்களை நீங்களே பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் சார்ந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அரசுன்ற ஒன்று இருக்கா இல்லையா இப்படி சந்தேகிக்கிற அளவுக்கு தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக எதிர்கட்சியினர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் விடுவாங்க, அதை அவங்களே விட்டுருக்காங்க.
பொறுப்புன்ற சொல்லுக்கு பொருள் தெரியாதவங்க ஆட்சியில் மக்களோட நிலைமை எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க கனிமொழி அவர்கள். பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னா, மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா மக்களே தான் பண்ணணும் போல இருக்குது. இது சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் வேற என்ன செய்ய முடியும் இந்த ஆட்சியில் அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த ஆட்சியை பற்றி தான் பேசியிருக்காங்க. சிங்கப்பெண் படையை எப்படி தொடர்பு கொள்வது, உதவி எண் ஏதாவது அதுக்கு இருக்கா? தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம், சிங்கப்பெண் படம் அது இதுன்னு. ஆனால் கான்டாக்ட் நம்பரே பெருசாக இல்லாமல் இருக்கீங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க கனிமொழி அவர்கள். இப்போ இது சோஷியல் மீடியா முழுக்க பெரிய விவாதத்துக்குள்ளான பொருளாக மாறி இருக்கு. இவங்க இப்படி பேசியிருக்காங்களா? அடுத்து எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு, உண்மை குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடிச்சே தீரணும். வடக்கில் எங்கேயோ எப்போவோ நடக்கிற விஷயமா நாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வாக்குக்கான டூல்ஸாக இந்த குழந்தைங்களை பயன்படுத்தின முதலமைச்சர் அவர்கள் இவங்களோட பாதுகாப்பில் தொடர்ந்து கோட்டை விட்டுட்டு இருக்கார்ல, இது எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது குழந்தைங்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அந்த குழந்தைங்களை நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், ஆனால் அதிலே தவறுறீங்களே. இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப கேட்குற கேள்வியாக இருக்குது. வென்டிலேட்டரில் வைக்கும்படி தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது, செத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்சி ஆட்களை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே, இதை நிறுத்திட்டு சட்டம் ஒழுங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அக்கறையை செலுத்துங்க, அதுதான் சரியாக இருக்கும். இதே விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுனாக்கா, இது போல் குழந்தைங்க சார்ந்த அத்துமீறது, இது போல் பெண்களுக்கான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா எங்கள் தலைவரோட அனுமதி பெற்று நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவோன்னு இவர் எச்சரிக்கை முன் வச்சிருக்காரு. இந்த விவகாரம் பெருசாக மாற ஆரம்பிச்சிருச்சா, இந்த இஷ்யூ பற்றி ரெண்டு தரப்புல முரண்பாடான தகவல்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் கிடச்சிட்டு இருக்கு. ஏன்னா அரசியல் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செஞ்சு தான் அந்த 3 வயசு குழந்தைய கொன்று இருக்காங்கன்னு அவங்க ஆழமாக நம்பி அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க. பேரலாக இன்னொரு பக்கம் டிபார்ட்மெண்ட் சைடில் விசாரிச்சோம்னாக்கா, இல்லைங்க இங்கே மக்கள் எமோட் ஆகியிருக்காங்க, விசாரித்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரிய வரலன்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தீவிர விசாரணை நடந்தால் மட்டும்தான் உண்மை என்னன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் போல இருக்குது. அது வரைக்கும் பலதரப்பட்ட குழப்பங்கள் இந்த விஷயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட் சைட்லையும் கேட்டிருக்காங்களே தவறான செய்தியை பரப்ப வேணான்னு. அப்போ மக்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரெஸ் மீட்டை வைங்களா, ஒரு ப்ரெஸ் மீட்டை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு தெரிஞ்சுப்போமே. விசாரணை போயிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சுக்கலாமே கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் விசாரணை முடிஞ்சுதான் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கானா இல்லை. ஸோ இது சம்மந்தமாக போலீஸார் தன்னிலை விளக்கத்தை தெளிவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லோரும் கிளியர் ஆகிடலாம். ஏன்னா இப்போ இஷ்யூ எப்படி மாறிட்டு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி புலம்பெயர் தொழிலாளர்கள் வீடு பூந்து திருடினாங்க, நிறைய கொள்ளை அடித்தாங்க, கொலை பண்ணாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்க மேலே வரைக்கும் கை வைக்கிறோட வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது, எங்கள் பகுதி புலம்பெயர் தொழிலாளர்கள் அற்ற பகுதியாக மாற்றி விடணும்னு அப்படி கோரிக்கை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை ஞாபகம் இருக்கா, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்கள அடிக்கிறது, சண்டை பெருசாகிறது, அவங்க சப்போர்ட்னு சில பேர் வர்றது, இஷ்யூ இன்னும் பெருசாகிறது, இது போலாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுருக்கு. இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சார்ந்த வருகை பதிவேடு இருக்குல்ல, குற்றப்பின்னணி கொண்டவங்க யார் யார் என்னன்னு சொல்லிட்டு அதோட சீரியஸ்னஸ் இப்போ தெரிய வர ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பதிவேட்டு முறையை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண தவறிட்டோம், குற்றப்பின்னணி இருக்கிறவங்கள தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு இருந்தோம், தலைவலி நமக்கு தான்றதை இந்த இஷ்யூ தெளிவாக ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகே, அரசு அடுத்து என்ன பண்ண போகிறதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹைகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதன் இருக்கார்ல, இவர் பேரை நான் கொண்டு வரனாலே கோர்ட்டில் நடந்திருக்க ஒரு விஷயமா நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது கோர்ட்டில் இல்லை, வெளியிலங்க. ஒரு புத்தக வெளியீட்டு விழா, இதில் சுவாமிநாதன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, ஜஸ்டிஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸ்டேஜில் பேசிகிட்டே இருந்தவர் நல்லா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாப்புல. ஒரு கட்டத்தில் செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல, இதோட ஆபத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தார். என்ன சொன்னார், செல்ஃபோனால் 2 நாடுகள் மட்டும் இல்லை ஒரு மாநிலமும் போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இவருக்கு முன்னாடி அஸ்வத்தாமனர்கள் பேசியிருக்காங்க போல இருக்கு, அவரோட கண்டினியூஷனாக தான் இவரும் பேசியிருந்தார். அப்போ தான் இந்த சென்டென்ஸோடு சேர்த்து ஒரு மாநிலமும் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தார். இது சோஷியல் மீடியாவில் பல பேர் எப்படி கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேபி அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன நினச்சி சொன்னன்றது நீதிபதி அவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். நம்ம கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் நேபாளம், வங்கதேசம் இந்த 2 நாடுகளில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சா, சோஷியல் மீடியாவோட தாக்கம் என்னன்றதை ஃபுல்லாக பார்த்தோமா, ஜென்ஜி புரட்சின்னு அது எல்லாருமே பெருசாக ஹெட்லைன்ஸாக மாற்றணுமா. ஸோ அது 2 நாடுகள். ஒரு மாநிலம்னு சொல்கிறாருன்னா அதான் திமுக இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க, ஃபுல்லாக சோஷியல் மீடியா தாக்கத்தால் தான் ரீல்ஸை வச்சு தான் இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, குழந்தைங்க வரைக்கும் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிக்கு அது இதுன்னு. அந்த விஷயத்தை இவர் சொல்கிற மாதிரி இங்கே எடுத்துக்கலாங்க. இதை தான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் டிபேட் போயிட்டுருக்கு, ஆனால் என்ன நினச்சி சொன்னார்ன்றது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். குடும்ப பிரச்சனைகள் இருக்குல்ல, இதுக்காக இருக்கட்டும், விவாகரத்துகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே இந்த செல்ஃபோன் தான்ப்பா அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னாப்புல சுவாமிநாதன் அவர்கள். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள்.
முந்தைய ஆட்சி காலங்களில் இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கே பீரியடோ ஏடிஎம்கே பீரியடோ ரெண்டும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை அப்போதைய ஊடகங்கள் பெரிதுபடுத்தி செய்தியை வெளியிட்டாங்களா இல்லையா? ஏன்னா இப்போ என்ன நம்ம ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஆட்சி காலத்தில் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனைகள் நடக்கவே இல்லை. ஆனால் டிவிகே ஆட்சியில் மட்டும் தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா தலைமை மேலே யாருக்கும் பயம் இல்லை. சிஎம் வந்துருவார் அப்படின்ற பயம் இருந்தால் யாரும் இங்கே குற்றம் பண்ண மாட்டாங்க. அவர் மேலே பயம் இல்லாதனால தான், இந்த ஆட்சி மேலே பயம் இல்லாதனால தான், ரீல்ஸ் ஆட்சின்றதுனால தான் இவ்வளோ பேர் குற்றம் பண்ணுறாங்கன்னு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நான் எனக்குன்னு ஒரு டிவி சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எதிரான செய்தியில் அந்த சேனலில் போடுவேனா? சிம்பிளான விஷயம், அவ்வளோதான். அப்படி இல்லைனாக்கா இந்த ஆட்சியில் மட்டும்தான் இவ்வளோ குற்றச்செயல்கள் நடந்துட்டு இருக்கிறதா நீங்கள் ஆழமாக நம்புறீங்களா? ஜஸ்ட் ஒரு ஓப்பன் டிபேட் தான். உங்கள் மனசில் இருக்கிறத தாராளமாக தெரியப்படுத்துங்க. இந்த வழக்கில் என்ன அடுத்த கட்ட அப்டேட்ஸ் போக போகணும் கொடுக்குற மக்களே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.